காதலின் பொன் வீதியில் அத்தியாயம் 9. அன்று முழுவதும் இருவருக்கும் வேலையே ஓடவில்லை. காதலித்த ஆரம்பித்த பிறகு அவர்களுக்குள் எழுந்த முதல் சண்டை. அதுவும் தங்கள் கல்யாணம் குறித்து எனும்போது மனசுக்குள் ஒரு பயம் தோன்றியது உஷாவுக்கு. காதலிக்க ஆரம்பித்த பிறகு இருவரும் தினமும் அரை மணி நேரமாவது வெளியில் சுற்றிவிட்டுதான் அவரவர் இருப்பிடத்திற்கு திரும்பிச் செல்வார்கள். மதியம் அவன் சாப்பிடாமலே எழுந்து செல்ல உஷாவும் சாப்பிடாமல் கிளம்பி அலுவலகத்திற்கு சென்று விட்டாள். அதன் பிறகு மாலையில் அவன் வருவான் என்று காத்திருக்க மீட்டிங்கில் இருப்பதாக மற்றவர்கள் கூறினர். 7 மணி வரை அவளும் அலுவலகத்தில் வேலை செய்வதாக பெயர் பண்ணி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். ஆனால் அவன் வரவில்லை என்றதும் அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் ஹாஸ்டல் திரும்பிவிட்டாள். அவனது இருப்பிடம் சென்றதும் அழைப்பான் என்று போனையே திரும்பி திரும்பி பார்க்க அவன் ஆன்லைன் வரவே இல்லை. நான் சொன்னதில் என்ன தப்பு? இழப்பு அவங்க குடும்பத்தை விட எங்க குடும்பத்துக்கு தான் அதிகம். அதை சொல்லி காட்ட தானே செய்வாங்க. அதை தானே சொன்னேன். இது ஒரு தப்பா? கோபிச்சா அப்படியே இருக்கட்டும் என்று மனது சொன்னாலும் அவன் பேசாமலே இருந்து விடுவானோ என்ற பயமும் எழுந்தது. ஆனால் மறுநாள் காலையில் அவனை பார்ப்பதற்காக சீக்கிரமே அலுவலகம் சென்றாள் உஷா. அவளுக்கு முன்னரே அங்கே காத்திருந்தான் ராஜ். சாரி, ஏதோ ஒரு கோபத்தில் கத்திட்டேன், வா டிஃபன் சாப்பிட்டு வருவோம். இருவரும் அருகிலுள்ள ஹோட்டலுக்கு சென்றனர். உஷா, பெரியவங்களோட வாழ்க்கை முக்காவாசி முடிஞ்சிருச்சு. இனிமே அதை வச்சு நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரச்சனையும் வேண்டாம். நான் சொல்றத கேளு. இந்த வாரம் நம்ம 2 பேரும் ஊருக்கு போகலாம். அவங்கவுங்க வீட்டில் விஷயத்த சொல்லுவோம். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து நாம நமக்கான வழியை தேர்ந்தெடுத்துக்கலாம் என்று கூறினான். நீங்க சொல்றது ஒரு பக்கம் சரியா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் பயமா இருக்கு என்று அவள் சொல்லவும் இடையில் ஏதோ பேச வந்த ராஜை பார்த்து, இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்களும் உங்க வீட்டுக்கு ஒரே பையன், நானும் ஒரே பொண்ணு. நம்மளை நம்பிதான் நம்ம வீட்டு பெரியவங்க இருக்காங்க. அதனால தான் நான் யோசிச்சு சொல்றேன். எப்படியாவது அவங்களுக்கு இடையில இருக்கிற மன வருத்தத்தை நாம நீக்கி பார்க்கணும். முடியாத பட்சத்துல தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும் என்று கூறினாள். அவள் சொன்னதற்கு பிறகுதான் நிதானமாக யோசித்தான். நீ சொல்றது சரிதான். முதல்ல இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஊருக்கு போவோம். நான் உங்க வீட்டில் உன்னை கொண்டு போய் விடுறேன். உங்க அப்பாவும் அத்தையும் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் என்று சொல்ல அவள் சம்மதித்தாள். சனிக்கிழமை காலை ராஜுடன் வந்து இறங்கிய தனது மகளை பார்த்ததும் கோபம் வந்தது முத்துராமனுக்கு. என்ன சார், நல்லா இருக்கீங்களா? ஏற்கனவே அறிமுகம் என்ற உரிமையில் அவரை விசாரித்தான். என்று அரைகுறையாய் முணங்கியவர், ஏமா பஸ்ல வந்தா ஆகாதா? எதுக்கு தேவையில்லாம தம்பியை கஷ்டப்படுத்துற? மேலும் இது ஒரு சின்ன ஊருமா. இங்க உள்ளவங்களுக்கு அடுத்தவங்க வீட்டை பத்தி தான் எப்பவும் கவலை. அதனால இனிமே ஊருக்கு வரதா இருந்தா பஸ்ல வா, இல்லைன்னா சொல்லு, நானே உன்னை வந்து கூட்டிட்டு வரேன். இருவருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காகவே கூறினார். அன்னைக்கு வீட்டுக்குள்ள வர சொன்னீங்க, நேரம் இல்லை. ஆனா இன்னைக்கு நானே வரேன். ஒரு கப் காஃபி கிடைக்குமா என்று கேட்டவன் அவர் பதில் சொல்வதற்குள் வீட்டுக்குள் நுழைந்து விட்டான். உஷா, எப்பமா வந்த என்று கேட்டுக்கொண்டே வந்த இளவரசி பின்னாலேயே வந்த ராஜை பார்த்ததும் ஒரு நிமிஷம் முகம் வெளிரினார். நீ போய் டீ போடுமா, நான் வரேன் முத்துராமன் தங்கையிடம் சொல்ல அவர் அடுக்களைக்குள் சென்றார். அங்கிள், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் உள்ள வந்தேன். போன வாரம் கல்யாணத்தில் பார்த்தப்போ எங்கள் அப்பாவை உங்களுக்கு அறிமுகம் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு அவசர வேலையாக நீங்கள் முதல்லே கிளம்பிட்டீங்க. எங்கள் அப்பாவுக்கு பக்கத்து ஊர் தான். சின்னதாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காரு. எங்கள் அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தவறி போனாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையன். நானும் உஷாவும் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்கிறோம். சொந்த ஊரும் ஒரே ஊர், சொந்தக்காரங்களா வேற போயிட்டோம். அதனால எங்கள் 2 பேர் ஆசையும் ரொம்ப ஈஸியாக நிறைவேறணும்னு நினச்சிட்ருக்கோம் என்று பேசியவனை அவர் கேள்வியோடு நோக்க, ஆமாம் அங்கிள், நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறோம். நான் அப்பாவை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறேன். பெரியவங்க நீங்கள் 2 பேரும் சம்மதிச்சு எங்கள் கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி தரணும். பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும், வேற எந்த சீரும் செய்ய வேண்டாம். என்னை பற்றி விசாரிக்கணும்னா நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் வந்து விசாரிச்சுக்கோங்க. தைரியமாக பேசிய அவனை வியப்புடன் பார்த்தார். பதில் பேசாமல் அவர் தன்னையே பார்க்கவும், என்ன அங்கிள் ஒன்றுமே சொல்லாமல் என்னவே பார்க்குறீங்க என்று கேட்டான். தம்பி, இந்த கல்யாணம் நடக்காது. ஏன்னு என்கிட்ட காரணம் கேட்காதீங்க. அப்பா கிட்ட போய் கேளுங்க. என்னோட உயிரை ஒரு தடவை காப்பாற்றிருக்கீங்க. என் பொண்ணுக்கு மேல் அதிகாரி. அதனால நான் உங்களை எதுவும் சொல்லாமல் விட்டுறேன். தயவு செஞ்சு கல்யாண பேச்சை எடுத்துட்டு இன்னொரு தடவை எங்கள் வீட்டுக்கு வராதீங்க.
என்று நேரடியாகவே பதில் கூறினார். நீங்க சொன்னபடி எங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அவரையும் கூட்டிட்டு நான் இங்க வரேன். அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சார் என்றவன் கண்களால் உஷாவிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினான். அவன் கிளம்பியதும், என்னம்மா இந்த பையன் சொல்றதெல்லாம் நிஜம்தானா? போன வாரமே நான் என்ன சொன்னேன்? அலுவலக ரீதியா மட்டும் அவர்கிட்ட பேசி வேற எந்த பேச்சு வேண்டான்னு சொன்னேனா இல்லையா? சொல்லி ஒரு வாரத்துல இப்படி வந்து நிக்கிற? கோபத்துடன் மகளிடம் கேட்டார். அப்பா, நீங்க போன வாரம்தான் உங்களோட சொந்த கதையை என்கிட்ட சொன்னீங்க. ஆனா நாங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சு 3 மாசத்துக்கு மேல ஆகுது. எந்த விஷயத்தையும் முதல்ல செய்யறவங்களுக்கு தான் வெற்றி. அப்படி பார்த்தா உங்க 2 குடும்பத்துக்கும் இடையில நடந்த பிரச்சனை எதுவுமே தெரியாம தான் நாங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சோம். உங்க பகைக்காக எங்க வாழ்க்கையை விட்டு கொடுன்னு சொல்றது ரொம்ப தப்புப்பா என்றவள் தனது அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டாள். இதை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே அடுக்களையில் நின்ற இளவரசி மௌனமாக அழுகையில் குலுங்கினார். இளவரசியை பொறுத்தவரை அண்ணனும் அண்ணன் மகள் மட்டுமே அவரது உலகம் என்று சொல்லலாம். டைவர்ஸ் கிடைத்த பின்பு 2வது திருமணம் செய்து கொள்ளும்படி தங்கையிடம் நிறைய முறை பேசியிருப்பார் முத்துராமன். அண்ணன், என்னை பொறுத்த அளவில் இனிமே யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒன்று புருஷனுக்கு சேவகம் செய்யணும், அல்லது அவரது பிள்ளைகளுக்கு அம்மாவா இருக்கணும், அவ்வளவுதான். யார் பிள்ளைக்கோ அம்மாவா இருக்கிறதுக்கு உன்னோட பிள்ளைய நானே வளர்த்துடுறேனே என்று கூறிவிட்டு திருமணமே வேண்டாம் என்று அண்ணனுடன் இருந்து விட்டார். அதற்கேற்றாற்போல் முத்துராமன் மனைவியும் இறந்துவிட தாய் இல்லாத உஷாவுக்கு தாயாக மாறினாள் இளவரசி. இப்போது உஷாவின் வாழ்க்கையும் தன்னுடையதைப் போல கேள்விக்குறியாக மாறுவதைக் கண்டு அவரது மனம் பதறித் துடித்தது. அண்ணனுக்கும் தனக்கும் ஒரே பொண்ணு. அவளுடைய சந்தோஷமான வாழ்க்கையே இவர்களுடைய நிம்மதி, எதிர்காலம் எல்லாமே. உஷாவின் கல்யாணம் முடிந்து கணவனோடு சிறப்பாக வாழ்வதையும் பேரப்பிள்ளைகள் பிறந்து அவர்களை வளர்ப்பதையும் தங்களது கனவாக கொண்டவர்கள் அண்ணனும் தங்கையும். வரப்போகும் மருமகனை தங்களது குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று 1000 கனவோடு முத்துராமனும் இளவரசியும் இருப்பது உஷாவுக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் இப்போது ராஜை மணந்தால் அவனது குடும்பத்துடன் கண்டிப்பாக முத்துராமன் இளவரசியால் ஒட்ட முடியாது. இந்த சூழ்நிலையில் எப்படி இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க? கடவுளே, இருந்திருந்து இவளுக்கு லவ் பண்ண வேற பையன் கிடைக்கல, அவரோட பையனை தான் இவன் லவ் பண்ணணுமா? கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற என்று மனதுக்குள் புலம்பியபடி அடுக்களையில் நின்று இழந்த தனது வாழ்க்கைக்காகவும் மருமகளின் சந்தோஷம் தன்னால் கெடுகிறதே என்ற வருத்தத்துடனும் கண்ணில் நீர் வழிய நின்றார். அம்மா இளவரசி என்று அழைத்து கொண்டே அண்ணன் அடுக்களைக்குள் வருவதை பார்த்து அவசர அவசரமாக கண்ணை துடைத்து கொண்டார். அண்ணே, டீ போட சொன்னீங்க, அந்த தம்பி போயிடுச்சா என்று இளவரசி கேட்டார். ஏதோ அவசர வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, டீயை எங்க கொடு, நாம 2 பேரும் குடிப்போம் என்று கேட்க அண்ணனுக்கு கொடுத்தார். உனக்கு என்று கேட்ட அண்ணனிடம், எனக்கு வேண்டாம், உஷாக்கு கொண்டு போய் கொடுக்கறேன் என்று கூறி டீயை எடுத்துக்கொண்டு அவளது அறைக்கு சென்றார்.